Hello students, welcome to Curious Science Minds channel. In this video, we are going to see about standard 10th science physics la unit number 5 acoustics lesson la numerical problem 5.1. Okay, it is on page number 61. So question paathalam parunga. At what temperature will the velocity of sound in air be double the velocity of sound in air at 0 degrees Celsius? ஸோ கொஸ்டினில் வந்து டெம்பரேச்சர் கேட்டிருக்காங்க. டெம்பரேச்சர் எப்போ கால்குலேட் பண்ணணுமோ அப்படின்னா வில் த வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் இன் ஏர் பி டபுள் த வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் இன் ஏர் அட் 0 டிகிரி செல்சியஸ். ஸோ ஃபஸ்ட்டு 2 டேர்ம்ஸ் கொடுத்துருக்காங்க. வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் இன் ஏர், அடுத்தது வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் இன் ஏர் அட் 0 டிகிரி செல்சியஸ். ஓகேவா? ஸோ இதில் வந்து மெயினாக கொடுத்துருக்க டேர்ம் பாருங்கள், 2 குவான்டிட்டி கொடுத்துருக்காங்க. ஒன்று டெம்பரேச்சர், அடுத்தது வெலாசிட்டி. ஓகே, ஸோ இப்போ இந்த ப்ராப்ளத்துக்கு நம்ம சொல்யூஷன் பார்க்க போயிடலாம். சொல்யூஷன் ஸோ இதில் கொடுத்துருக்கிற டேர்ம் பாருங்கள், ஒன்று வெலாசிட்டி, அடுத்தது டெம்பரேச்சர். இந்த ரெண்டுக்கும் என்ன ரிலேஷன் பார்த்தீங்கன்னா, வெலாசிட்டி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் டெம்பரேச்சர். ஸோ இந்த ரிலேஷன் தான் நம்ம இந்த ப்ராப்ளத்துக்கு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஓகேவா? வெலாசிட்டி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த ஸ்கொயர் ரூட் ஆஃப் டெம்பரேச்சர். ஆனால் இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் வந்து நமக்கு இன் ஏரில் எப்படி இருக்குமா அப்படின்னா, இப்போ 2 வெலாசிட்டி. ஸோ வெலாசிட்டியை நம்ம V1 அண்ட் V2ன்னு we can take it as. ஸோ வெலாசிட்டி V1 அண்ட் V2னா டெம்பரேச்சரும் நமக்கு எப்படி தான் எடுத்துக்கணும், T1 அண்ட் T2. ஓகே, ஸோ வெலாசிட்டி V1 அண்ட் V2 அண்ட் டெம்பரேச்சர் T1 அண்ட் T2. ஸோ இப்போ என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் இன் ஏர் பி டபுள் தட். அப்போ velocity of sound in air V2 be double that velocity of sound in air at 0 degree Celsius. அதாவது double the 2 times of எப்படி இருக்குமா, velocity of sound in air at 0 degree Celsius. இதில் வந்து 0 degree Celsiusல. ஓகேவா? ஸோ இதுதான் உங்களுக்கு கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம டெம்பரேச்சர் கால்குலேட் பண்ணணும். ஸோ இப்போ இந்த ரிலேஷன் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம் பாருங்கள். இது V2, இந்த V1 எங்கே கொண்டு வந்துடுங்க, V2 divided by V1 which is equal to, நமக்கு தெரியும் V is directly proportional to temperature. அப்போ இங்கே 2னா இங்கேயும் T2 divided by T1 which is equal to 2. அதானே இதில் கொடுத்துருக்காங்க, which is equal to 2. ஸோ இப்போ நமக்கு கேல்குலேட் பண்ண டெம்பரேச்சர் தான். ஸோ இங்கே வந்து ஸ்கொயர் ரூட் இருக்குது, இங்கே ஸ்கொயர் ரூட் இல்லை. அப்போ என்ன பண்ணணும்னா டேக் ஸ்கொயர் ஆன் போத் சைட். ஸோ 2 பக்கமும் நம்ம என்ன பண்ணணும், ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். ஓகேவா? ஸோ பாருங்கள், T2 by T1 to the whole square which is equal to T2 square. 2 பக்கம் நம்ம ஸ்கொயர் எடுத்துட்டோமா? இப்போ பாருங்கள், இந்த ரூட்டும் இந்த 2வும் கேன்சல் ஆயிரும். அப்போ T2 by T1 which is equal to 2 ஸ்கொயர்னா 2 2s are 4. ஓகே, ஸோ இப்போ நம்ம கால்குலேட் பண்ண வேண்டியது என்னது, டெம்பரேச்சர் 2 தான் நமக்கு வேணும், which is equal to 4 times of T1. ஸோ T1ங்கிறது அட் 0 டிகிரி செல்சியஸ். கரெக்டாக? 0 டிகிரி செல்சியஸ்னால் நமக்கு டெம்பரேச்சர் என்ன, இட் இஸ் ஈக்குவல் டு 273 கெல்வின். அதாவது 0 டிகிரி செல்சியஸ் அப்படின்னா 273 கெல்வின். ஸோ கெல்வினில் நம்ம அதை கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். 4 × 273. ஸோ 4 × 273 எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 4s are 12, பேலன்ஸ் 1, 28, 4 7s are 28 + 1 29, பேலன்ஸ் 1, balance 2, 8 + 2 10. ஸோ 1092 கெல்வின். ஓகேவா? ஆனால் வந்து கொஸ்டினில் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, இங்கே செல்சியஸில் தானே கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நம்ம செல்சியஸை கன்வெர்ட் பண்ணணும். அப்போ செல்சியஸோட கன்வர்ஷன் பார்த்தீங்கன்னா டிகிரி செல்சியஸ் இஸ் ஈக்குவல் டு K - 273. ஓகே, அப்போது இங்கே நமக்கு T2 தானே வேணும். அப்போ T2 டிகிரி செல்சியஸ். ஓகே, ஸோ T2 டிகிரி செல்சியஸ் which is equal to K வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 1092 - 273. ஸோ ரெண்டையும் நம்ம சப்ராக்ட் பண்ணோம். 1092லேருந்து 273 சப்ராக்ட் பண்ணலாம். ஸோ 12, இங்கே 9, 8ல் 1 போனால் 1, ஸோ இங்கே 10ல் 2 போனால் 8. ஸோ த ஆன்சர் வில் பி 819 கெல்வின். சாரி, டிகிரி செல்சியஸ். செல்சியஸ் அதான் நம்ம கன்வெர்ட் பண்ணுறோம். ஸோ த டெம்பரேச்சர் வில் பி the temperature which is equal to 819 degree Celsius. ஸோ இந்த டெம்பரேச்சரில் தான் velocity of sound வந்து எப்படி இருக்குமா, double the times இருக்குமா. Clear children?
தேங்க் யூ.